இப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக போறாரு, இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிச்சுட்டு தான் இருப்பார். இப்போ அடுத்த படத்துக்கு இதே போல சிக்கல்கள் வருமா? அதே கர்நாடகாவில் இல்லை, கமலஹாசனுக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கலாவது முதல் முறை அல்ல. அவர் ஏற்கனவே விஸ்வரூபம் பிரச்சனையை பார்த்திருக்கிறார். விஸ்வரூபம் பிரச்சனைக்கு மட்டும் சிறுபான்மை அமைப்புகளின் கூட்டமைப்பு எதிர்த்து போராடவில்லை என்றால் அந்த படமே வெற்றி பெற்றிருக்காதுன்னு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சதே அந்த 24 கூட்டமைப்பு தான் சொல்றாங்க சிலர். நியாயமாக பார்த்தால் கமலஹாசன் அந்த படத்தினுடைய வியாபாரத்திலே வெற்றி பெற்றதில் படத்தில் அந்த 24 கூட்டமைப்புக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு நான் கூட அந்த காலகட்டத்தில் சொன்னேன். அதனால கமலஹாசன் மீது ஏன் இவ்வளவு வன்மம் இருக்கிறது இவர்களுக்குன்னா அதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கிறது. தொடக்கத்திலே தூய்மை இந்தியா திட்டம் எல்லாம் தொடங்குகிற போது மோடியை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றப்ப தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் தூய்மை இந்திய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு கமலஹாசனை தான் அழைத்து கொண்டு போனார்கள். ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை இந்தியா திட்டத்திலே நம்மவர் படத்திலே ஒரு பாடலை மையமாக வைத்து சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் அப்படிங்கிற பாட்டை மையமாக வைத்து தான் அந்த இதையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக கமலஹாசனை பாஜக பக்கம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில் கமலஹாசன் தப்பி விட்டார். எப்படி ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாரா, இவர் வராமலே எஸ்கேப் ஆயிட்டார். இளையராஜாவுக்கு எப்படி பாஜக ஒரு ராஜ்யசபா எம்பி தந்தார்களோ அதே போல கமலஹாசனுக்கும் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் பாஜகவிலையா? ஆமா, நம்பிக்கைக்குரிய தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். கமலஹாசனுடைய நண்பர்கள் பலரும் எனக்கு நண்பர்கள், அவர்கள் வழியான வந்த தகவல். ராஜ்யசபாவுக்கு பாஜக சீட்டு தரதுக்கு தயாராக இருந்தோம், அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டு இன்றைக்கு திமுக கூட்டணியில இந்தியா கூட்டணியில போய் அவர் இணைகிறார் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு வருகிற ஒரு கோபம் இந்த மாதிரியான பட ரிலீஸுக்குள்ள கன்னட மொழிவெறி அமைப்புகளை தூண்டி விடுகிற வேலையை முழுக்க முழுக்க பாஜக தான் பின்னால் இருந்து செய்கிறது. இது வெளியிலிருந்து பார்த்தால் மொழி பிரச்சனை, உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தால் இது அரசியல் பிரச்சனை. நீங்க இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ராஜ்யசபா உறுப்பினரா கமல் பதவியேற்றதுக்கு அப்புறம் பிஜேபியோட அட்டாக் அதிகமாக இருக்குமா? அதற்கெல்லாம் அவர் அஞ்சுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான சங்கி சொன்னார், அவர் மீது ஏதாவது வழக்கு போடலாம், எதையாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஒயிட்டில் வச்சிருக்கிறாரு, முறையாக வரி கட்டி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். அதனால கமலஹாசன் இடத்திலே போய் எந்த விசாரணை அமைப்பை வைத்துக்கொண்டு எந்த வித்தையும் காட்ட முடியாது. விஜய் மாதிரிலாம் வளைந்து போவதற்கு அவர் ஆள் கிடையாது. கமலஹாசனை பாஜகவால் மிரட்ட முடியாதுன்னு சங்கிகளே சொல்லக்கூடிய நிலைமை.